என்ன பார்க்க போறோம்னா டாரிஃப்னா என்னன்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து சமீப காலமா டாரிஃப்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து டாரிஃப் எல்லாம் போட்டுட்டாரு, அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் டாரிஃப் வந்து போட்டுட்டாருன்ட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ டாரிஃப்னா என்னன்ட்டு என்னால் எவ்வளோ பேசிக்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ பேசிக்கா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வந்து டாரிஃப்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கரெக்டாக இம்போர்ட் டியூட்டி. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக உள்ள வருதுல்ல, அதுக்கு வந்து அந்த கண்ட்ரி வந்து டேக்ஸ் போடுவாங்க. இப்போ வந்து சரி, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சீனாலேருந்து ஒரு பொருளை வந்து நம்ம கரெக்டாக இந்தியாவுக்கு வந்து ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்றாங்க. அப்ப இம்போர்ட் பண்ணும் போது அதுக்குன்ட்டு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடுவாங்க. அது பேரு தான் டாரிஃப்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஏன் வந்து டாக்ஸ் போடுறாங்க? இப்போ வந்து ஒரு நாட்டில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம நாட்டுக்கு கரெக்டாக உள்ள வரும்போது ஏன் வந்து டாரிஃப் வந்து போடுறாங்கன்னா, இப்போ வந்து டாரிஃபே போடலன்னா இப்போ வந்து சீனா மாதிரியான கண்ட்ரி வந்து அவங்க அதிகமாக ப்ராடக்டை வந்து கரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த மொத்த ப்ராடக்டையும் நம்ம நாட்டுக்குள்ள வந்து டம்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த மொத்த ப்ராடக்டையும் நம்ம நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா இப்போ வந்து கரெக்டாக நம்ம நாட்டோட உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து ஸ்டீல் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டீல் வந்து சைனால வந்து கரெக்டாக அதிகமாக மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. இப்போ அவங்க அதிகமாக மேனுஃபேக்சரிங் வந்து அவங்க வந்து பண்ணதுனால அவங்க வந்து அந்த ஸ்டீலை வந்து எல்லா கண்ட்ரிக்கும் கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த மாரி நம்மளோட கண்ட்ரில அந்த ஸ்டீல் எல்லாம் அதிகமாக இங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்போ வந்து கரெக்டா நம்ம கண்ட்ரில வந்து கரெக்டா மேனுஃபேக்சரிங் எல்லாம் இருப்பாங்களா, பெரிய பெரிய கம்பெனி. உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல், அதுக்கப்புறம் ஜிண்டால் ஸ்டீல், அதுக்கப்புறம் JSW ஸ்டீல். இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்கு. நான் இந்த கம்பெனி எல்லாம் ரொம்ப வந்து பெரிய பெரிய கம்பெனி தான் நான் சொல்றேன். இந்த 3 கம்பெனி இல்லாம கரெக்டா எக்கச்சக்கமான ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இங்க இருக்கு. இப்போ அந்த கம்பெனி எல்லாம் அடி வாங்கும். ஏன்னா சீனால இருந்து அதிகமா ப்ராடக்ட் இங்க கரெக்டா இம்போர்ட் பண்ணும்போது மக்கள் எல்லாரும் அந்த ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க. அப்ப நம்ம நாட்டோட கம்பெனியோட சேல்ஸ் பாதிக்கப்படும். சேல்ஸ் பாதிக்கப்படுறதை விட ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அந்த ஜிடிபி வந்து கரெக்டா பாதிக்கப்படும். ஜிடிபி பாதிக்கப்பட்டா மக்களுக்கு வேலை வாய்ப்பு அவ்வளவும் கிடைக்காது. நம்மளோட நாட்டினோட பொருளாதாரமே அடிவாங்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்தியா இல்லைன்னா எந்த கண்ட்ரி எடுத்தாலும் அவங்க நாட்டுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் உள்ள வருதுன்னா முதல்ல கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட ஒரு டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த ப்ராடக்டை அந்த நாட்டுக்குள்ளேயே விடுவாங்க. இதுதான் டாரிஃப்னு சொல்றது. இப்போ எல்லா கண்ட்ரியும் ஏன் வந்து டாரிஃப் வந்து அதிகமாக போடுறாங்கன்னா, இப்போ டாரிஃப் வந்து ஒரு நாட்டில் வந்து டாரிஃப்னா இப்போ வந்து சீனா மாதிரி இருக்கிற கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ணது தான். அது ஏன் டாக்ஸ் போடுறாங்கன்னா, இப்போ அதிகமாக டாக்ஸ் போட தான் அவங்களோட இம்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம நாட்டோட உற்பத்தியும் நம்ம நாட்டோட கம்பெனியும் உற்பத்தி பண்ணணும், அவங்க வந்து கரெக்டா க்ரோ ஆகணும். அதுக்கோசரம் தான் டாரிஃப் வந்து போடுறாங்க. இப்ப இந்த டாரிஃப்லேயே வந்து கரெக்டா ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வந்து சமீபத்துல வந்து ட்ரம்ப் வந்து சீனாக்கு வந்து கரெக்டா ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் வந்து போட்டிருக்காரு. இதை வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் இல்லைன்னா டாரிஃப்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னா என்னன்னா சிம்பிள். இப்ப நீ எனக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுற அதே டாக்ஸா நானும் உங்களுக்கு போடுறேன். அதுதான் கரெக்டா ரெசிப்ரோக்கல் டாக்ஸ். இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்தியா அதுக்கப்புறம் சீனாவை ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கோசம் தான் இந்த 2 கண்ட்ரியும் நான் ஏத்துக்கிறேன், இந்தியா சீனான்ட்டு. இப்ப இந்தியா வந்து சீனா மேல நீ வந்து ஸ்டீல் ப்ராடக்டை எங்க நாட்டுக்குள்ள அனுப்புங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து 30% டாக்ஸ் போடுறேன்ட்டு இந்தியா வந்து சொல்லுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சீனா என்ன பண்றாங்கன்னா
சரி இப்போ நீ எனக்கு 30% டேக்ஸ் போடுறியா, நானும் உனக்கு அதே ப்ராடக்ட் வந்து நீ வந்து எங்க நாட்டுல நீ எங்க நாட்டுக்குள்ள வரும்போது நானும் உனக்கு வந்து 30% டேக்ஸ் போடுறேன். இதுதான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். நீங்க அந்த நாடு என்ன டேக்ஸ் போடுதோ அதே நாடு அந்த பட் ஆப்போசிட் நாடும் போடுறது தான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். இப்போ பட் உதாரணத்துக்கு நம்ம நியூஸ் எல்லாம் பாக்குற மாரி பட் அமெரிக்கா வந்து சீனா மேல ஒரு பர்டிகுலர் டேக்ஸ் போட்டாங்க. முதல்ல வந்து 50% சம்திங் பர்டிகுலர் பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டாங்க. அதுக்கு வந்து சீனா என்ன பண்ணாங்கன்னா, நீங்க எங்களுக்கு டேக்ஸ் போறீங்களா, நாங்களும் உங்களுக்கு டேக்ஸ் போடுறேன்ட்டு அந்த டேக்ஸுக்கு மேல அப்படியே போட்டாங்க. இதுதான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். இப்போ வந்து பட் ட்ரம்ப் என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா பட் எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் பட் அமெரிக்காவுக்கு வந்து டேக்ஸ் போட்டாங்களோ அதுல பாதி வந்து அவங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டாரு. இப்போ கரெக்டா உதாரணத்துக்கு வந்து இந்தியா வந்து பட் அமெரிக்காவுக்கு வந்து 52% டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா அந்த 52/2 போட்டு 26% நம்மளுக்கு டேக்ஸ் போட்டாங்க. இதுதான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் டாரிஃப்னா என்ன, ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்னா என்னன்ட்டு என்னால எவ்வளவு சிம்பிளா பட் எனக்கு என்ன தெரியுமோ பட் அதை வச்சு நான் உங்களுக்கு பட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.